Hi friends, welcome to undikolchannel. உங்க எல்லாரையுமே திரும்ப பார்க்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னோட சேனல் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நீங்க எல்லாரும் thumbnail பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாவே நான் ஒரு மிராக்கிள் ஸ்டோனோட தான் வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியுதா? இந்த ஸ்டோன் வந்து பொன்னாதாரம். நீங்கள் சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். இந்த கல் வந்து நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸு, ஸ்கின்னோட பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லணும்னு நினச்சி தேடி பார்த்ததில் இது வந்து சவுத் ஏஷியாவில் மயான்மார், பர்மா இந்த மாதிரி இடங்கள்ல இருக்குங்களே, அங்கேருந்து வந்த கல் போல் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து தனாக்கா ட்ரீ அப்படின்னு இருக்குது. தனாக்கா ட்ரீ வந்து தமிழில் என்னென்னா, நம்ம வந்து அந்த வெள்ளாம்பழம் சாப்பிடுவோம்ல, விநாயகர் சதுர்த்திக்கெலாம் வந்து நமக்கு வெளியே வந்து ஸ்டோன் மாதிரி இருக்கும், உள்ளே வந்துட்டு டார்க் ப்ரௌனில் குட்டி 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 ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம ஜாகரியில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். உட் ஆப்பிள் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் எலிஃபேண்ட் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த மரத்தோட பார்க் இருக்குல்ல, அது ரொம்ப மில்லியன் இயர்ஸாகவே ராக்காக மாறும், கிறிஸ்டலைஸ் ஆகி அந்த மாதிரி ஆனதோட கல் தான் இது. அங்கே பர்மாலாம் என்ன பண்ணுவாங்களாம், அங்கே மரத்தோட பட்டை இருக்கும்ல, பார்க்கு, அதையே வந்து நல்லா பவுடர் பண்ணி அரைச்சிட்டு அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்குவாங்க. எல்லார் வீட்லேயுமே அந்த பவுடர் இருக்கும் போல இருக்குது. இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. இந்த ஸ்டோனை நான் வாங்கினதோட ஒரு காமெடி ஸ்டோரியை நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது ரொம்ப காமெடியான ஸ்டோரி அது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இப்போது இந்த கல்லில் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, இதை நம்ம ஸ்கின்ல போட்டோம். எங்கே நமக்கு லேடிஸ்க்கு நிறைய பேர் வந்து ஃபேஷியல் ஹேர் ப்ராப்ளம்ஸ் நிறையவே இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரக்கூடியது தான் அது. ஆனால் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ஏன்டா நமக்கு வருது, ஃபேஸில் பார்க்கும் போதே தெரியும் அங்கங்கே குட்டி குட்டியாக இருந்ததுன்னா நமக்கு. சில பேருக்கு எப்படி வரும்னா, எனக்குலாம் எப்படி வர ஆரம்பிச்சதுன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணிட்டேன் தெரியாமல் இந்த இடம்லாம் வந்து த்ரெட் பண்ணிட்டேன். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு அதுக்கப்புறத்துலேருந்து தான் வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கிடையவே கிடையாது. பார்லரில் தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கே ஐப்ரோ த்ரெட் பண்ணும்போது இங்கேயுமே எடுத்து விட்டுட்டாங்க, எனக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை எடுக்க ஆரம்பிச்சதுன்னு தான் எனக்கு ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் யாருக்காவது இங்கே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எடுக்காதீங்க, விட்டுடுங்க. இருக்குது அப்படின்றவங்க த்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்லர் போய் அப்பர் லிப்ஸு, இங்கே இந்த லோவர் ஏரியா இங்கெல்லாம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இது யூஸ் பண்ணாலே போதும். இது வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம நல்லா பவுடர், நம்ம இந்த டர்மரிக்லாம் அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது கல் இருந்ததுன்னா அந்த கல்லில் வச்சு அரைச்சிட்டு பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து இப்படி ரொட்டேட்ரி மோஷனில் இப்படி நம்ம ஸ்க்ரப் மாதிரி பண்ணி விட்டுட்டு வாஷ் பண்ணோம்னா ஏர் வந்து க்ரோத் கம்மியாகுது. இது உண்மையாகவே கம்மி தான் ஆகும். பட் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே நமக்கு ஒரு நாள் 2 நாளே ரிசல்ட் கண்டிப்பாக தெரியாது. அட்லீஸ்ட் நம்ம அதை ஒரு 1 month யூஸ் பண்ணணும். 1 month யூஸ் பண்ணதுக்கப்புறம் கிராஜுவலாக கம்மியாகும். இதோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஏரியாவை நம்ம இப்படி ஏதாவது ஒரு பவுடரோ பேக்கோ போட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ண யூஸ்வலாகவே அதோட க்ரோத் வந்து கம்மியாயிடும். நமக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்டோன் யூஸ்வலாக நார்மலாக நம்ம எங்கேனாலும் கிடைக்கும். இது இந்த மாதிரி இந்த சர்ஃபேஸ் வந்து இங்கே சொரப்பாக இருக்கும், அதில் தான் இதை அரைக்க முடியும். பவுடர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு பவுடர்ஸ் வாங்குறத விட இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம அப்படியே டேரெக்டாக அரைச்சிட்டு இப்படி நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து மிக்சிலெலாம் அரைக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இது பயங்கரமான ஒரு கல். இது லொக்கேஷன் மாறிட்டேன். நான் வெளியே வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தனால அங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த கல் பார்த்துட்டு இருந்தோம்ல, இந்த கல் இது வந்து நான் மயிலாப்பூரில் வாங்கினேன் சொன்ன மாதிரி. அதுக்கு வந்து அங்கேயே தான் வாங்கினது இதுவும். இப்போ வந்து இது எப்படி அரைச்சிட்டு யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த கல் மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்கள் வீட்டில் ஏதோ அந்த ஃப்ளோரிங்கே வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது அந்த மாதிரினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் இருக்கும், நம்ம மஞ்சள் அரைக்கிறதுக்கு வச்சுருப்போம். இல்லை நார்மல் அந்த செங்கல் எல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, லைட்டாக தண்ணி வச்சுருக்கேன், அதுவும் கீழே வந்துருச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன். லைட்டாக தண்ணி எடுத்து இந்த கல்லுக்குள்ள வச்சுட்டு ஸ்டோன் மாதிரி இருக்கும், அதனால அரைக்க வராதோன்னு பார்க்காதீங்க, ஈஸியாக அரைக்க வரும். அந்த காமெடி ஸ்டோரி பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு அது என்ன ஆச்சுன்னா,
நான் வந்து வாங்க போயிட்டேன். மயிலாப்பூரில் ஒரு கடையில் தான், மருந்து கடையில் வாங்க போயிட்டு அங்கே வந்து ஒரு தாத்தா ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு பொன்னாதாரம் ஒரு 100 கிராம்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து நான் என்ன நினச்சேன், 100 கிராம்ஸு கம்மி, அது கம்மி நம்ம கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், 100 கிராம்ஸ் கொடுங்க. இப்போ வந்து இந்த அரைச்சிட்டோம்ல, இதை வந்து நம்ம ஃபேஸில் போட்டுக்கலாம். எங்கே நமக்கு ஃபேஷியல் ஹேர் இருக்கோ, எங்கே ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே போட்டுக்கலாம். அப்போ என்னாச்சு, இந்த தாத்தா கிட்டே போயிட்டு எனக்கு 100 கிராம்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் உள்ளே உட்காந்துட்டு இருந்தார். வந்தார், இந்த கல் எடுத்துகிட்டு வந்துட்டு, இது 100 ரூபா, எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டார். நாளை இந்த கல் 100 ரூபாவா அப்படின்னு ஒரு ஷாக்கில், இந்த கல்லா அப்படின்னு கேட்டேன்னா அவங்கள ஆமாம் அப்படின்னு சொன்னார். இது எவ்வளோ இருக்கும் வெயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் வந்து ஒரு குட்டி, நம்ம இந்த பேக்கிங்க்கெலாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த வேயிங் மிஷின் மாதிரி குட்டியாக இருக்குமே, அதில் கொண்டு போய் இதை வச்சார். வச்சுட்டு பார்த்தோன்னா இது வந்து அதுதான், இது ஒரு அப்ராக்சிமேட்லி 20 to 25 கிராம்ஸ்குள்ளே தான் இருந்தது. இது 100 ரூபா, எவ்வளோ வேணும்னு திரும்ப கேட்டார். நான் சொன்னேன் இது ஒரு கல்லே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கு பயங்கரமாக அசிங்கப்பட்ட மூமெண்ட் அங்கே. அதனால் நம்ம கம்மியாக கேட்டு வாங்கிக்கோங்க. என்ன மாதிரி நீங்களும் அதுக்கு ஆளாகக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். கம்மியாக கேட்டு வாங்கிக்கோங்க. எங்கெல்லாம் இருக்கும், யூஸ்வலி நமக்கு இங்கே தான் இருக்கும், இங்கே இருக்கிறது தான் போகணுன்னு நினைப்போம். அப்புறம் கொஞ்சம் இங்கே போட்டுக்கலாம். ஜெயா நுமான் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா தூங்கும் போதும் போட்டுக்கலாம். ரொம்ப ஓவர் அந்த சில பேக்லாம் போட்டோம்னா ஸ்கின் அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும்ல, அந்த மாதிரியெல்லாம் சுருங்காது. இது நார்மலாக அப்ளை பண்ணிவிட்டு இது சீக்கிரமாகவே காஞ்சிடும். அது தெரியுதா உங்களுக்கு? ரெகுலராக போட்டோம்னா இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மந்த் வரும். 100 ருபீஸ் 1 மந்த்துக்குன்றது ரொம்பவே தாராளம். நமக்கு பவுடராக வாங்கினீங்கன்னா எடுத்தோடனே 700 ருபீஸ் 650 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆன்லைனில். நீங்கள் செக் பண்ணாவே உங்களுக்கு தெரியும். இப்படி போட்டுட்டு இது நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு நமக்கு, அது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து அதே மாதிரி தான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன்ல, அப்படி சர்க்குலர் மோஷனில் அதே மாதிரி வாஷ் பண்ணிட்டு தான் டைம் ஆகும்ல. இந்த இடமே கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது பாருங்க. ஸ்கின் பெனிஃபிட்ஸும் இருக்குது இதில். ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ தரும், ஏஜிங்கும் கொடுக்கும். நம்ம யூஸ்வலாகவே இந்த பர்மி ஸ்கின்லாம் பார்த்துருக்கீங்களா, அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்கும் அவங்களோட ஸ்கின் எல்லாம். அவங்க வந்து ரெகுலராகவே அவங்களோட வீடியோஸ் சிலது பார்த்தேன் நான், நம்ம வீடியோவுக்கு அதை பற்றி சொல்லணுன்ட்டு. அவங்க வந்து தனாக்கா பவுடர் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. அங்கே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸே நிறைய இருக்குது போல இருக்குது. இந்த மாதிரி இந்த பவுடர் செஞ்சு கொடுக்கறதுக்கு சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஏதோ ஃபெஸ்ட் மாதிரி நடக்குமா, இதோட ஆரிஜினை பற்றி அந்த மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லா அந்த செல்லர்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்களாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டாம்ப் மாதிரி போடுறாங்க. இந்த தனாக்கா பவுடரில் ஒரு குட்டி குட்டி ஸ்டாம்ப்ஸ் மாதிரி போடுறாங்க. நம்ம அந்த சீசனுக்கு அங்கே போயிருந்தா கூட நமக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அவங்க சொல்கிறாங்க அதை மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்களாம். அப்புறம் இது வந்து சன்லேருந்து ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. நம்ம யூஸ்வலாக அப்ளை பண்ணிட்டு போக முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி 2 சைடு இங்கே இப்படி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அவங்க வேலை கண்டினியூ பண்ணுறது, மார்க்கெட் போகிறது வர்றது, இந்த வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி போட முடியாது. நம்ம வந்து இது ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்கள் நைட்டில் போட்டுட்டு மார்னிங் எழுந்து கூட இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தொடச்சிடலாம். பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நமக்கு ஸ்கின் மட்டும் இந்த இடத்துல லைட்டாக ஒயிட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு மந்த் வந்து டெய்லி நைட்டில் போட்டு இந்த மாதிரி நல்லா அப்படி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தொடச்சிட்டே வாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் நம்மளோட போர்ஸில் இந்த ஏர் ரூட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிடும் க்ரோத்லேருந்து. அதுக்கப்புறம் 1 மந்த் கழித்து என்ன பண்ணலாம், நம்ம வீக்லி 1 or 2 போட ட்ரை பண்ணலாம். அப்படியே நீங்கள் போட்டுகிட்டே வந்தோம்னா ஒரு 2 மந்த்ஸில் ஏர் க்ரோத் நல்லாவே ஸ்டாப் ஆகிட்டு நமக்கு ரிசல்ட் தெரியும். இது கண்டிப்பாக ஒரு 2 மந்த்ஸாவது ட்ரை பண்ணிட்டு தான் நம்ம சொல்ல முடியும் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. 1 or 2 வீக்ஸில் கண்டிப்பாக சரியாகாது. போடணும். தொடச்சாச்சு, இப்போ ஃபுல் க்ளீன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வெட் டிஷ்யூ இருந்தாலும் நீங்கள் அதில் தொடச்சிக்கலாம், இல்லைனா வாஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் கோல்ட் வாட்டரில்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களோட இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.